வெல்கம் டு மை நியூ பிளாக். நம்ம எப்போலேருந்து ஊருக்கு வந்தோமோ அப்போலேருந்து ஒரு வீடியோ கூட போடல. அதனால் நம்ம இந்த தடவை நம்ம கல்யாணிக்கு போக போகிறோம் குளிக்க. போன வாட்டி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து கல்யாணிக்கு போனோம். சித்தப்பா, மாமா, இன்னொன்று வந்து தம்பி எல்லாரையோடு போனோம். ஆனால் இந்த தடவை மாமா, சித்தப்பா, இன்னொன்று வந்து நான் என் தம்பி போகிறோம். அதுக்கப்புறம் டேம் வழியாக தான் போகிறோம் காய்ஸ். போன வாட்டியும் நம்ம டேம் வழியாக தான் போகணும், இந்த தடவை போகிறோம். அதனால் மாமாவும் தம்பி வந்து பெட்ரோல் போட போயிருக்காங்க வண்டி. அதனால் நான் இங்கே இருக்கேன். கண்ணு ஸ்டாப் करना है आपको। வடக்கல் மெதுவா நேராக போயிட்டேங்க. அப்படின்னா அவ்வளோதான், இல்லை கிணறு இப்போதான் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. மெதுவாக வாங்க, ஸ்மூத்தாக வாங்க, நல்லா இருக்கும். தண்ணி ரொம்ப கிடக்கும், தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்குதுடா கைஸ். போன வாட்டி வரும்போது அவ்வளோ கூட ரோடு டேமேஜ் இல்லை. இந்த தடவை கைஸ் ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்குது. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வீடியோ கேமரா எப்படி ஆடினுச்சு.
அதனால் இப்போ வாங்க உங்களுக்கு ஒன்று முன்னாடி காமிக்கிறேன், வாங்க போகலாம். ஐயோ 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 ஒன்று எவ்வளோ தூரம் போகணும் இப்போ நம்மளுக்கு. இவங்கெல்லாம் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க. இங்கே என்னென்னா ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அவனை பாருங்கள். ஐயோ கீழே பாருங்கள் கைஸ், கீழே விழுந்தோன்னா பள்ளம் இருக்குது கீழே. என்ன பண்ண போகிறோமோ தெரியல. இந்த இடத்துல 6 இன்ச்சு இது வழியாக நடந்து வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒன்றும் முன்னாடி போனோம், அங்கே நேராக சீதாவே போகணும் நடக்கும். இவங்க ஒருத்தங்க ஃபோட்டோ எடுக்கிற பேரில் நம்மளே வீடியோ எடுக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சப்பா சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம், போகலாம். ரெண்டாவது பேரில் ஃபோட்டோ எடுக்கணும். எப்பாப்பாப்பாப்பாப்பா ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். குண்டு மேலே போட்டுக்கடா, தோல்ல குண்டு தோல்ல போட்டுக்கடா. பாத்து ஆளடா. கைஸ் இப்போ நம்ம ஒரு வழியாக கல்யாணிக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே பாறை, ஒரே தண்ணி. ஆனால் நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, நல்லா மஜாவாக இருக்குது. உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மரம் ஞாபகம் இருக்கா? இந்த மரத்தில் தான் நம்ம ஒரு பாட்டில் உள்ளே வச்சு நம்ம இதில் வாட்டர் குடிக்கிற மாதிரி இது வச்சுருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள் கைஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த மரம். இந்த மரம் தான் அந்த மரம். இப்போ நம்ம ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். இப்போ குளிக்கணும். குளிச்சுட்டு இப்போ சாப்பிட்டு கிளம்பலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நான் பண்ண மாதிரி என் தம்பி திருப்பி பண்ண போகிறான் பாருங்கள். பாட்டில் வச்சு வாங்க நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள் எப்படி ஊற்றுது தண்ணி. சோழி முடிஞ்சு போச்சு. சரி வாங்க குளிக்கலாம். நான் இப்போ போய் குளிக்கலாம். வாங்க போகலாம் குளிக்க. இப்போ ஒரு வழியாக குளிச்சாச்சு. இங்கே பாருங்கள் தம்பியும் குளிச்சிட்டான். எங்கே பாருங்க ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் இப்போ கொத்து பரோட்டா திங்குறோம். இப்போ குளிச்சுட்டு வந்து செம்மையாக இருக்கும் மஜாவாக, கூலிங்காக கிளைமேட் எல்லாம் பாருங்கள் நீங்களே முன்னாடி. தண்ணி ஊற்றுறோம். அப்படிதான் கையறாடி சாப்பிடு. சாம இப்போ என்னோட டைம். இப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன். எப்படி இருக்கு மிளகா என்னோட வா. இந்த மலையிலேருந்து தண்ணி வருது, அப்படியே ஃப்ரிட்ஜு தண்ணி மாதிரி கூலிங்காக இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் குடிச்சிட்டு வந்து நல்லா சூடாக ஏதோ திங்கும்போது செம்மையாக இருக்குது.
கைஸ் குற்றாலத்தில் ஒரு வழியாக நம்ம குளித்து முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் இந்த பையன் என்ன பண்ணுறான் மேலே, இந்த பையன் பேண்ட்டு மாற்றான் மேலே உட்காந்துக்கிட்டு. அதனால் இப்போ பாருங்கள் இங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. நம்ம மேலே குளித்தோம். அதனால் இப்போ போகலாம். இப்போ வீட்டுக்கு டைம் ஆகிட்டு இப்போ நேராக வீட்டுக்கு தான். இப்போ நம்ம போனாட்டி கைஸ் குளிச்சுட்டு போகும்போது ஆச்சு நல்லா பிரியாணியும் சிக்கன் சாப்பாடு கொடுத்தாங்க. இந்த தடவை நம்ம சர்ச்சுக்கு போயிருந்தோம். அங்கே சர்ச்சில் பிபிஎஸ் நடந்துச்சு. அதனால் நம்ம அங்கேயே சாப்பிட்டோம் வெஜிடபிள் பிரியாணி. அதனால் இப்போ நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். வாங்க போகலாம். வா மனுஷா போகலாம். இவன் வார்த்தா ஃபோட்டோன்னு இதோட சேர்த்து எத்தனை 10-20 ஃபோட்டோ எடுத்திருப்பான். யூஸ் கொடுக்க பாருங்கம்மா குரங்கு மாதிரியே வரான். நம்ம ஒரு வேலையை கிளம்பிட்டோம். இப்போ திருப்பி நம்ம கைஸ் இப்போ அதே ரோட்டில் தான் போகணும். இப்போ நம்ம ஜிக்ஸாக் ரோட்டில் போக போகிறோம். மனிஷ் வச்சுருக்கான் பேர் ஜிக்ஸாக் ரோடு. ஏன்னா கைஸ் அது ரொம்ப பள்ளமாக இருக்குது. இப்போ ரொம்ப இதாக இருக்கும். பரவாயில்ல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்ததோட இப்போ எல்லாம் மாறி இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே பாருங்கள், இந்த பக்கம்லாம் வயக்காடு கிடையாது. இந்த பக்கம்லாம் வயக்காடெல்லாம் கிடக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் இங்கெல்லாம் பாறையாக இருக்கும் கைஸ். வாங்க நம்ம முன்னாடி போகலாம். போங்க, எங்கே நிற்கிறீங்க, போங்க முன்னாடி. சந்தன மரம் புஷ்பா எடுப்பாங்களா? சந்தன மரமா? இந்த லூஸாக பாருங்கள், சந்தன மரம் இங்கே இருக்கா. இந்த புஷ்பா படத்தில் வர சுந்தரமா சந்தன மரம் அது இங்கே இருக்கா. சரி வாங்க போகலாம். என்னதுரா எங்கடா இருக்க சந்தன மரம்? லூசாடா நீ சந்தன மரம் இருக்குன்னு சொல்கிறான். எங்கே ஸ்டேட்டை பார்த்தோன்னா சரி, எல்லாம் சின்ன இலையாக இருக்கும் அந்த மரத்தில். அதுதான் சந்தன மரம். சின்ன இலை சந்தன மரமா? சரி விடுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் புதுசாக இருக்குங்க பாருங்கள். இங்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது. திரும்ப போன வாட்டி வரும்போது ஃபுல்லாக காடு பச்சை பசுன்னு ஃபுல்லாக இதாக இருந்துச்சு. இதே மாதிரி இருந்துச்சு கைஸ், இதே மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல. சன்செட்டு சூப்பராக இருக்குது கைஸ். சன்செட்டு பாருங்க முன்னாடி. செம்ம சூப்பராக இருக்குது. வாங்க போகலாம். ஊர் நாடு தான் கைஸ். செம்ம மஜா வருது. ஆனால் இங்கே என்ன தொலை எறும்பு கடிக்குது கைஸ். எறும்பு கடிச்சிச்சுன்னா செம்மையாக வீங்கிருது. அதனால் என்னடாச்சு சன்செட் ஃபோட்டோ. சரி கைஸ், நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களை பார்க்குறேன். முடிச்சாச்சு. இவங்க என்ன ஃபோட்டோ என்ன பண்ணிட்டுருக்காங்க தெரில. வாங்க போகலாம். வெயிட். சரி வாங்க நாம் போகலாம். முன்னாடி இவங்க வரட்டும். எப்பா இங்கே கீழே எத்தாதண்டி பாலம் இருக்கும் கைஸ். இவங்க வர மாதிரியே தெரியல. அதனால் அவங்க 2 பேரும் அங்கேயே நின்று என்ன ஃபோனில் நோண்டிகிட்டே இருக்காங்க. அதனால் நம்ம இங்கே ரெஸ்ட் எடுக்கிறோம். நல்ல கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது கைஸ். இது எப்பயாவது ஒரு தடவை தான் எனக்கும் நல்லா ஃபீலிங். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இதே மாதிரி தான் கிடைக்கும் கைஸ். இங்கே தங்குறவங்களுக்கு, இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்போயாவது போயிட்டு வராங்க. ஆனால் நம்மளே மாதிரி வெளியேருந்து வரவங்க எப்போயாவது ஒரு வாட்டி தான் இது எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க முடியும். இதோட ஃபீலிங்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது கைஸ். கிளைமேட்டு விட்டால் இங்கே தூங்கிடுவோமோன்னு தோணுது. நல்லா இருக்குது கைஸ். செம்ம கூலிங்காக, அது சுட சாப்பாடெல்லாம் செம்மையாக இருக்குது கைஸ். மஜா வருது எனக்கெல்லாம் செம்ம. அப்பா இதுதான் ஜிக்ஸாக் ரோடு. ஐயோ நான் மறுமையில் வேணால் கேமரா செம்மாட்டம் ஆடுது கைஸ். நான் சொன்ன ஜிக்ஸாக் ரோடு கைஸ் இதுதான். பாருங்கள் பின்னாடி ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குது. அதோட சன்செட்டை பாருங்கள் கைஸ். 2 மலைக்கு நடுவில் இருக்குது. ஐயோ எப்படி இருக்குது பாருங்கள் சன்செட்டு. ஐயோ கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிடும் உங்களாடே. ஆமாம், இதே வரத்துல கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தலையானிலேருந்து குளிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இப்போ நம்ம டேமுக்கு வந்திருக்கோம் கைஸ். ஆமாம், மாமாவுக்கு தம்பிக்கு எனக்கு பார்க்கணுமோன்னு இருந்துச்சு. அதனால் டேமுக்கு வந்தோம்.
இது என்னடா டேமு? பேர் சொல்லு, என்ன டேம் இது? எனக்கு தெரிலங்க. எனக்கு தெரியலையா? அடடே, இங்கே பிறந்து வளர்ந்துட்டு சொல்கிறான் எனக்கு தெரிலையா டேமு பேர். சொல்கிறா. திருநெல்வேலி களக்காடு பச்சையாறு டேம். சொல்லு 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 சொல்லு. திருநெல்வேலி களக்காடு பச்சையாறு டேம். புரிஞ்சிச்சா? நீங்கள் எப்பயாவது இந்த இடத்துல வரும்போது கைஸ் கல்யாணிக்கும் போங்க, வேறு டேமுக்கும் பாருங்கள் கைஸ். இதெல்லாம் நீங்கள் பார்க்காம போனீங்கன்னா என்ன மிஸ் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அதனால் வாங்க. ஏப்பா மூச்சு வாங்குதுங்க பாருங்கள், எவ்வளோ மேலேருந்து கீழேருந்து எவ்வளோ மேலே இருந்துருக்கு. ஆனால் வியூ கைஸ் செம்மையாக இருக்குது. நான் உங்களுக்கு வியூ ஒன்று மேலே போய் நல்லா போய் டாப்பில் காமிக்கிறேன். என்னதுரா இவனை பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான். ஏன்னா நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே வரேன், அதனால தான் ஸ்லோவாக போகிறேன். ஃபாஸ்ட்டாக போனால் நாமளும் போயிடலாம். அங்கே போகலாமா? ஐயோ 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 அப்பா, ஒரு டாப் வந்தாச்சு. பார்க்கலாம் டேமில் தண்ணி இருக்கா இல்லையா. மாமா எப்படி வர போகிறாங்களோ வராங்க ஸ்லோவாக. அடேங்க அப்பா, செம்ம வியூ கைஸ். முன்னாடி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது வியூ எல்லாம். எப்பாடி ஏதோ மலைக்கு மேலே நிற்கிற மாதிரி இருக்குது கைஸ். வாங்கண்ணே இப்போ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். முன்னாடி என்ன இருக்குது? டேமு திறந்து விட்ற என்ட்ரன்ஸ் அங்கே தான் இருக்குது. நம்ம பார்க்கலாமா அங்கே போய்? அப்பா தண்ணியில் செம்ம சூப்பராக இருக்குது. வரத்தான் அவனா செல்ஃபி கொடுக்குற மாதிரியே கொடுத்துக்கிட்டே இருப்பான். சன்செட் இங்கேருந்தே பார்க்கலாமே. பாரு, உனையார் பார்க்கக்கூடாது சொன்னான். கைஸ் உங்களுக்காக நான் எங்கே நின்று நான் எடுக்கிறேன் பாருங்கள். அப்படியே எங்கள் அப்பா அங்கே பாருங்கள். ஆனால் பின்னாடி சேஃப்டியாக தான் இருக்கும். பின்னாடி சேஃப்டியாக தான் இருக்கும் தெரியும். கம்பியை பிடிச்சி அங்கே இருக்கும். அங்கே பாருங்க கைஸ் சன்செட்டை. அப்பாடி செம்ம சூப்பராக இருக்குது. அங்கெல்லாம் ஆடு மாடுங்கெல்லாம் மேய்து பாருங்கள். அங்கே லாங்கில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமாம் அப்பா, குருவி சவுண்டு, மயில் சவுண்டு செம்மையாக இருக்குது கைஸ். ஆனால் கைஸ் இந்த இடத்துல சரியான ஆழம், பார்த்தாலே தெரியுது சரியான ஆழம் இருக்குது. இங்கே வந்து பார்க்க ஸ்லைடில் வலிக்கிட்டு போகிற மாதிரி ஆசையாக இருக்குது. கீழே பாறை இருக்குமா, பாம்பு இருக்குமா, முதல்ல இருக்குமோ, யாருக்கு வேணும் வம்பு. ஆனால் நம்மளுக்கு வியூ சூப்பராக இருக்குது கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வியூ டேமுக்கு மேலே. கைஸ் நம்ம ஒரு வழியாக எங்கள் டேமில் இருந்து ஃபுல்லாக ரிலாக்ஸேஷன் எல்லாம் பண்ணியாச்சு. நல்ல வியூ கைஸ், நல்ல மஜா வந்துச்சு. சன்செட்டும் பார்த்தாச்சு. இப்போ வாங்க நேராக போய் வீட்டுக்கு போகலாம். இதுக்கு மேலே இப்போ தூக்கம்தான் வருது. நேராக போய் வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியதான். வாங்க போகலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 பதிகாரம் போகிறான் பாருங்க கைஸ். எத்தனை எண்ணிப்படி இருக்குது எண்ணிக்கிட்டே போகிறான். ஆனால் கைஸ் நல்ல ஃபீலிங் வந்துச்சு, நல்லா மஜா வந்துச்சு. இப்போ நாமளும் ஃபாஸ்ட்டாக போக வேண்டியதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 16 17 18 வண்டி எப்படி போகுது பாருங்கள். ஏதோ குட்டியாக எறும்பு போகிற மாதிரி போகுது பாருங்கள் கைஸ். அவங்களாம் போயிட்டாங்க. வாங்க நாமளும் போகலாம் கைஸ். இப்போ வந்து டைம் வந்து இப்போ மணி வந்து இப்போ டேரெக்டாக 6 மணி ஆகிட்டு. வாங்க இப்போ இருட்டு போகுது. நேராக இப்போ வீட்டுக்கு தான். இப்போ வாடடே பட்டினே வா போகலாம் பட்டினு. நல்ல வியூ, ஆனால் நல்ல மஜா இருந்துச்சு கைஸ். நல்ல கிளைமேட், நல்ல மஜா இருந்துச்சு. இதே மாதிரி குளிக்கணுன்னா டெய்லி குளிக்க வருவேன் நானா. அப்பா ஏப்பா போலாம். ரைட் வாரத்தை ஜோக்கர் மாதிரி வாய வச்சுட்டு வரேன். இருக்கு பாருங்க.
அதுக்கப்புறம் சாப்பிட்டு மஜா பண்ணலாம். அப்படியே எங்கள் அப்பா எவ்வளோ ஆடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கைஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இதோட கைஸ் இந்த வீடியோ முடியுது. அவ்வளோதான் கைஸ், பாய் பாய் கைஸ். ஒரு நிமிஷம், போன வாட்டி கைஸ் நான் தங்குற ரூமு வேறு வீடு காமிச்சேன். இந்த தடவை நான் காமிக்கலைன்னா எப்படி கைஸ்? வாங்க நான் தங்குற ரூமை நான் இப்போ காமிக்கிறேன் கைஸ். கைஸ் இதுதான் ஹால். இப்போ என்னோடய பெட்ரூம் நான் காமிக்கிறேன். கைஸ் இதுதான் என் ரூமு. இந்த ரூமில் லைட் போடலாம் நான் எப்படி உங்களுக்கு இருங்க நான் காமிக்கிறேன். கைஸ் இதுதான் என் ரூம், பார்த்துக்கோங்க. நைட்டு எப்போல்லாம் சூடாக இருக்குதோ கைஸ் அப்போல்லாம் ஏசி போட்டுப்பேன். இது ஒரு பெட்டு, அவ்வளோதான். மற்றபடி இங்கே ட்ராஸ் இருக்குது, அவ்வளோதான். துணி எல்லாம் இருக்குது. வேறு இது கைஸ் இது ஒரு லைட்டு மாதிரி. இங்கே பாருங்கள் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு லைட்டு, ஆனால் நல்லாயிருக்கும். நம்ம சொன்ன மாதிரி நம்ம நைட்டில் ஒரு 0 பல்ப் போடுவோம் கைஸ், தெரியுமா? அந்த லைட் மாதிரி தான் இது. இங்கே பாருங்கள், வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஷவர் கூட இருக்குது. இங்கே தான் நான் தங்கியிருக்கேன். நான் இது வீடு கம்மியாக தான் சொல்லுவேன், மத்தலப் ஹோட்டல் தான் அதிகமாக சொல்லணும். ஏன்னா முழுக்க ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது கைஸ் ரூம் எல்லாம். நான் டெய்லி இங்கே தான் படுக்கிறேன். நான் தங்குற ரூம் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. பாய் பாய்.